எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஓச்சி டாக்டர் சதீஷ் பேசுகிறேன். இந்த மாதம் நம்ம என்ன ஹெல்த் அவேர்னஸ் வீடியோ பார்க்க போகிறோம்னா ஹார்ட் அட்டாக். எல்லாருமே ஏன் யங் ஏஜ்லேயே இப்போலாம் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்ற டவுட்டை என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் எப்படிலாம் ஹார்ட் அட்டாக் வருது, ஏன் வருது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். ப்ளஸ் இந்த வீடியோவில் ஹார்ட் அட்டாக் வரப்போ ஃபர்ஸ்ட் எய்டாக எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்றத வீடியோவில் டெமோவாக நான் காமிச்சிருக்கேன். ஸோ அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. ஹார்ட் அட்டாக் அப்படின்னா என்னன்னா, ஹார்ட் துடிக்கிறது நின்று போகிறது தான் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட்டுக்கு போகிற ரத்தம் ஸ்டாப் பண்ணுறதோ இல்லை குறைஞ்சு போகிறனாலையோ வர பிரச்சனை தான் ஹார்ட் அட்டாக். சரிங்களா? இது எதனாலலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் அதிகமானா, இல்லை அப்படின்னா ட்ரிங்க் பண்ணுறனாலையோ இல்லை ஸ்மோக் பண்ணுறனாலையோ அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைனால வரும். சில டைம் நம்ம ஜெனட்டிக்காகவே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வரப்ப என்னென்ன சிம்டம்ஸ்லாம் எனக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சடனாக நார்மலாக நடந்து போயிட்டு இருப்பாங்க, ஃபெயிண்ட் ஆகி விழுந்துருவாங்க, மூச்சோடவே திணறுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வேர்க்கும், இந்த இடத்துல செஸ்ட் ரொம்ப அப்படியே பாரமாக ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு பெயின் வரும். இங்கே செஸ்ட்ல மட்டும் வராது, கை ஃபுல்லாக வரும், ஷோல்டர் வரும், பேக்ல அந்த மாதிரி பெயின் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன சிம்டம்ஸ்லாம் எனக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலை ரொம்ப பாரமாக இருக்கிறது, வாந்தி வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறது, மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் தான் ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ். சரி, ட்ரீட்மெண்ட் என்ன பண்றது, எமர்ஜென்சியா ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா ஒரு ஏஜ் ஃபேக்டர் இருக்கிறவங்க, ஒரு அபோவ் 40-45 இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, இல்ல ஏற்கனவே இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்க எனக்கு இருக்குன்னா, அவங்க எமர்ஜென்சி லோடிங் டோஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டேப்லெட் ஒரு 3 டேப்லெட், அந்த 3 டேப்லெட் மட்டும் எப்பயுமே நம்ம கையில வச்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரி எனக்கு சிம்டம்ஸ் லைட்டா வரப்போகுது அப்படின்னு வந்தாவே உடனே அந்த டேப்லெட்டை நம்ம 3 போட்டுக்கணும். சரி, அந்த 3 எமர்ஜென்சி ட்ரக்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, அட்ரோஸ்டாட்டின், கோபிடோஜில், அஸ்பிரின். இந்த 3 டேப்லெட் தான் நம்ம அந்த எமர்ஜென்சி லோடிங் டோஸ்ன்னு சொல்றது. அந்த 3 இம்மீடியட்டா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த ஹார்ட் அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ணிடலாம். நம்ம ஓச்சியில நம்ம எமர்ஜென்சி தான் வச்சிருக்கோம், பிளஸ் அதோட இன்ஜெக்ஷன்ஸுமே வச்சிருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேஷண்ட் அன்கான்சியஸா வராங்க, வந்த உடனே நம்ம ஓச்சியில் என்ன பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டெமோவாக நம்ம காமிச்சிருக்கோம். சரிங்களா? ப்ரொசீஜர் நம்ம ஓச்சியில் பண்ணுறது காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோம். நீங்கள் இதை வெளியவோ இல்லை மிடில் ஆஃப் த ரோடோ பண்ண முடியாது. ஒன்லி சிபிஆர் இது பண்ணிட்டு பண்ணுறது மட்டும் இங்கே பார்த்து கற்றுக்கோங்க. சரிங்களா? சிஸ்டர் வைட்டஸ் பாருங்க. சிஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் உடனே வைட்டஸ் பார்ப்பாங்க. நம்ம உடனே அவங்க அன்கான்சியஸா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அவர் எழுப்பி பார்க்கணும். பிரதர் அவங்க இன்னுமே அன்கான்சியஸா இருக்காரு, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாரு. ஸோ இமிடியேட்டா நம்ம ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கறதுக்காக உடனே O2 சப்ளை ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? O2 சப்ளை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதே டைம்ல வைட்டஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு என்ன மாதிரி இருக்கு வைட்டஸ் அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? பேசிக்கா ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு எப்படின்னா, வைட்டஸ் ஒன்னு ரொம்ப லோவாகவும், இல்ல அப்படின்னா சுத்தமா பிபி தெரியாது, பல்ஸ் தெரியாது. சரிங்களா? அந்த மாதிரி மூமெண்ட் வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? நான் சிபிஆர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட ஹார்ட் பீட் இது பல்ஸ் இது இருக்கிறான்னு செக் பண்ண போறேன். சரிங்களா? பிபி ரீடிங் தெரியல சார். பிபி ரீடிங் தெரியல, ஹார்ட் ரேட்டுமே எனக்கு ரொம்ப மைல்டா தான் கேக்குது, பல்ஸுமே ரொம்ப ஃபீபிளா இருக்கு. சரிங்களா? ஸோ பேசிக்கா அவர் அண்டர் ஹார்ட் அட்டாக் போயிட்டு இருக்காரு. ஸோ இவர் இதே இதுல சுச்சுவேஷனை விட்டோம் அப்படின்னா அரெஸ்ட் போய் டிக்ளேர் ஆகி இறந்துருவாரு. சரிங்களா? ஸோ இமிடியேட்டா நம்ம ஓச்சியில் இருக்கிற எமர்ஜென்சி ட்ரக்ஸ் கொடுக்க போறோம். சிஸ்டர் அட்ரோலின் கொடுங்க. உடனே இந்த மாதிரி அவங்க சிஸ்டர் லோட் பண்ணி இன்ஜெக்ஷன் கொடுக்குறப்பயே நான் சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சிபிஆர் எப்படி கொடுக்குறன்றத அந்த ப்ரொசீஜரை பார்த்துக்கோங்க. நம்ம இங்க தொண்டை கீழே இருந்து ஒரு 2 அடி கீழே இந்த செஸ்ட் கீழ் பகுதி ரெண்டு செஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்டர்னம் சொல்லுவோம், அதுதான் ஸ்ட்ராங்கான பகுதி. ஏன் அப்படின்னா, இந்த 2 சைடும் நீங்க தனியா அமுக்குனீங்கன்னா இங்க இருக்க போன் கிராக் ஆகி ஃபிராக்சர் ஆகி அதுவே அவங்களுக்கு ஃபியூச்சர் ப்ராப்ளம் ஆயிடும். சரிங்களா? ஸோ எப்பயுமே இந்த 2 செஸ்ட்டுக்கு நடுவில் இருக்க ஸ்டர்னம் அந்த ஹார்ட் பார்ட் கீழே தான் நம்ம சிபிஆர் கொடுக்கணும். சிபிஆர் எப்படி கொடுக்கணும்னா, இந்த 2 கையை இப்படி 2 இதாக கோர்த்துக்கணும். கோர்த்துட்டு இந்த அடிப்பாகம் இருக்குல்ல, இந்த இதை வச்சுதான் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். சரிங்களா? பொதுவா இந்த மாதிரி கை இந்த இது மடங்கக்கூடாது, எல்போ மடங்காம ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இப்படி வச்சுட்டு நம்ம கொடுக்கறது அதே மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி நல்லா பிரஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கணும். சும்மா இப்படி கடமைக்கு இப்படி கொடுக்க கூடாது. சரிங்களா? சிபிஆர் கொடுத்துட்டு இருக்கப்ப எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, 15 தடவை சிபிஆர் புஷஸும் அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் மவுத் டு மவுத் அவங்களுக்கு ஏர் சப்போர்ட் கொடுக்கணும். சரிங்களா? 15x2ன்னு சொல்லுவோம் இதை சிபிஆர் மெத்தட்ல. 15 டைம்ஸ் பிரஸ் பண்ணணும். அப்புறம் 15 கவுண்ட்ஸ் முடிஞ்ச உடனே மவுத் டு மவுத் ஓபன் பண்ணி நம்ம ஊதணும்.
ப்ளோ பண்ணணும், ஏர் சப்போர்ட், மவுத் டு மவுத் ரெசிஸ்டேட்டர். சரிங்களா, இது ரிப்பீட்டட் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் சரி, அதே டைம்ல உங்களுக்கு வந்து அந்த கான்சியஸ்னஸ் வர வரைக்குமே இதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா, பாருங்க. இப்போ நான் சிபிஆர் ஸ்டார்ட் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15 முடிச்சிட்டேன். முடிச்ச உடனே இதை ஓபன் பண்ணி உங்களுக்கு 2 தடவை வந்து நான் ப்ளோ பண்றேன். இதுக்கு வந்து ஆக்சுவலா நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்மள்ட்ட வந்து மவுத் டு மவுத் அப்படின்னு பைப் இருக்கும். அது இல்லை அப்படின்னா நம்ம டைரக்டா வச்சு கொடுக்கறது தப்பு இல்லை. சரிங்களா, அந்த மாதிரி மூமெண்ட்ல நீங்க கொடுக்கலாம். அப்படி உங்களுக்கு மவுத் டு மவுத் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை உங்களுக்கு அப்படின்னா அது கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க கீப் சிபிஆர் மட்டும் புஷ் கொடுத்துட்டே இருந்தா மட்டும் போதும். சரிங்களா, ஸோ இப்படி நான் கொடுத்துட்டே இருக்கேன். இதே டைம்ல சிஸ்டர் வந்து இன்ஜெக்ஷன் லோட் பண்ணிட்டாங்க. நம்ம இங்க ஓல்சியில் இருக்க எமர்ஜென்சி இன்ஜெக்ஷன் லோட் பண்ணிட்டாங்க. சிஸ்டர் கொடுங்க. அவங்க நம்ம இங்க வந்து ஐவியா அந்த இன்ஜெக்ஷன் எமர்ஜென்சி இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம். சரிங்களா, இந்த டைம்ல கொடுத்துட்டு இருக்கப்பயே நான் வந்துட்டு இங்க சிபிஆர் கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்கணும், ஸ்டாப் பண்ணக்கூடாது. சரிங்களா, இப்படி வச்சு நான் கொடுத்துட்டே இருக்கேன். மூமெண்ட் சம்டைம்ஸ் வந்து நம்ம வித்தின் இந்த சிபிஆர் சப்போர்ட்னாலையும் இன்ஜெக்ஷனாலையும் சம்டைம்ஸ் பேஷண்ட் வந்து கான்சியஸ் வந்துடலாம். இல்ல அவங்களுக்கு கான்சியஸ் வரல அப்படின்னா நம்ம இமீடியட்டா வந்துட்டு ஆம்புலன்ஸ் ஷிஃப்ட் பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டல் சேர்க்கறது தான் பெஸ்ட். எவ்வளவு வேகமா ஹாஸ்பிட்டல் கொண்டு போறோமோ அவ்வளோ அவங்களுக்கு உயிர் சேவ் பண்றது வந்து பெர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா, அதே மூமெண்ட் ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நம்ம சிபிஆர் கொடுத்துட்டே இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இதுல. ஸோ நான் கண்டினியூஸா சிபிஆர் கொடுத்துட்டே இருக்கேன். சரிங்களா, சிபிஆர் இப்படிதான் கொடுக்கணும். ஸோ வந்துட்டு இந்த கை மடங்கக்கூடாது. அதே மாதிரி இந்த செஸ்ட் பார்ட் வந்து நல்ல டீப் உள்ள போயிட்டு வரணும். அப்பதான் வந்துட்டு அந்த ஹார்ட்டை வந்து நம்ம வந்து நல்லா பம்ப் பண்ணணும். சரிங்களா, சும்மா நம்ம இப்படி மேல வச்சு இப்படி இப்படி கொடுத்தோம்னா அது ஃபுல் பம்ப் ஆகாது. ஓகேவா, இந்த மாதிரி தான் சிபிஆர் கொடுக்கணும். இதுதான் இங்க மட்டும் இல்ல, எங்கனாலுமே உங்கனால ஃபர்ஸ்ட் கொடுக்க போற ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் இதுதான். யாரு ஃபெயிண்ட் ஆனாலும் யாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்டா இருக்கும். ஸோ இதை கரெக்டா பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா.